தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அம்பேத்கர் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன். தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைப்போம். பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டின் இறுதி எச்சரிக்கை என தெரிவித்து வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் அவர் மேல் ஆணையா சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. தேர்தல், ஆட்சி, அதிகாரமெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். கொள்கையே முக்கியம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. தோல்வி பயத்தில் பல யுக்திகளை கையாண்டு வரும் திமுக வரும் தேர்தலில் நிச்சயம் தோற்கடிக்கப்படும். சென்னை ராயபுரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. இப்போ என்ன பண்ணுறாங்க, தோல்வி பயத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டோக்கன் வச்சுட்டாங்க. 8000 அந்த டோக்கனா 8000 கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு 8000 டோக்கன் கொடுக்குறாங்க. விஜய் திமுகவை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுகிறார். விஜயின் அரசியல் நடவடிக்கை வியூகம் அதிமுக பாஜகவிற்கு வலு சேர்க்கிறது எனவும் திருமாவளவன் விமர்சனம். விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அதிமுக பாஜக அணிக்கு சாதகமான வேலைகளை செய்கிறார் என்பது எங்கள் யூகம். ஆகவே அவருடைய அணுகுமுறை அல்லது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அல்லது அவருடைய தேர்தல் வியூகம் என்பது அதிமுக பாஜகவுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. திருப்பூர் பிரச்சாரத்திற்காக கோவை வந்த தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தொண்டர்களை நோக்கி கையசைத்தவாறு பயணித்த விஜய். திமுகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரே சக்தி அதிமுக கூட்டணிதான். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் டிடிவி தினகரன் பேச்சு. மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனு தாக்கல். தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் கே வினோத் சந்திரன், பிபுல் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு நாளை விசாரணை. கும்பகோணத்தில் திமுக மற்றும் தாவேகவினரிடையே மோதல். இருதரப்பும் கடுமையாக மோதிக்கொண்டதால் பரபரப்பு. சாதி மதங்களால் நாம் பிளவுபடாமல் ஒன்றிணைய வேண்டும். காரியாபட்டி பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. கும்மிடிப்பூண்டி அடுத்த மாதர்பாக்கம் பகுதியில் துப்பாக்கியை காட்டி நகைக்கடையில் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம். புர்கா அணிந்து கொண்டு வந்த துப்பாக்கியை காட்டி உரிமையாளரை அடித்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 6 பேரில் 5 பேர் கைது. ஈரானிலிருந்து கச்சா எண்ணெயை ஏற்றுக்கொண்டு இந்தியா வந்தடைந்த 2 கப்பல்கள் குஜராத், ஒடிசா மாநில துறைமுகங்களை சென்றடைந்தன. திமுக கூட்டணியை ஆதரித்து ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் சென்னையில் பிரச்சாரம். வரும் 20, 21ஆம் தேதிகளில் சென்னையில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் 5.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அருகிலுள்ள கலிபோர்னியாவின் பல்வேறு பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் பீதி. மார்ச் மாத சிறந்த வீரர் விருது வென்றார் சஞ்சு சாம்சன். நியூசிலாந்து கேப்டன் மெலியாகர் சிறந்த வீராங்கனையாக தேர்வு. தேப்பாக்கத்தில் கொல்கத்தாவுடன் இன்று பல பரீட்சை. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.